காலை வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அக்குபஞ்சர் கிளாஸ்க்கு நம்ம கிளம்புறோம். முன்னாடி நாள் வந்து 9:15 இருக்கும். நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ வந்தோடனே சாப்பிட்டுட்டு கடகடன்னு காய்கறி மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அடுத்த நாள் சீக்கிரம் சமைக்கணும் இல்லையா, அதனால் காலையில் எங்கள் அத்தை எனக்காக சீக்கிரம் இருந்துச்சு காய் வதக்கி விட்டுட்டு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டாங்க. முன்னாடி நாள் தண்ணியை விட்டுட்டு போயிட்டேன், ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் இன்றைக்கி ஞாபகமாக தண்ணியை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சப்மிட் பண்ண வேண்டி இருந்தது. அதனால் என் ஹஸ்பண்ட் எழுப்பி விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு அவர் வந்து எடுத்தெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த டைமில் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். சனிக்கிழமை நைட் வந்து பார்த்திங்கன்னா முருக பக்தர்கள் தைப்பூசத்துக்காக நடந்து போயிட்டுருந்தாங்க, நடைப்பயணம் போயிட்டுருந்தாங்க. நிறைய பேருங்க, ஒரு ரோட்டில் கிட்டத்தட்ட பாதி ரோடை பிளாக் பண்ணி நடந்து போயிட்டுருந்தாங்க. அந்தளவுக்கு நிறைய பேர் நடந்து போயிட்டுருந்தாங்க. போன வருஷம் நாங்களுமே போனோம். ஆனால் எனக்கு என்னவோ போன வருஷம் பார்த்ததை விட இந்த வருஷம் நிறைய பேர் நடந்து போனாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குங்க அவ்வளோ பேர் நடந்து போனாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, போன வருஷம் போகணுமே, இந்த வருஷம் போக முடியலையேன்னு சின்ன வருத்தம் இருந்தது. நான் போக முடியல, ஆனால் என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தார். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நடந்து போகிறவங்களுக்காக அங்கங்கே சாப்பிட்றதுக்காக அன்னதானம் கூட முருகருக்காக வேண்டிக்கிட்டு ஒருத்தரும் வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நீங்களும் முருகருக்கு இந்த தடவை நடைப்பயணம் போகணும்னு நினச்சி போக முடியாமல் போயிருந்தது சூழ்நிலை காரணமானால் கண்டிப்பாக அடுத்த தடவை போக முடியும். ஓகேங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். எப்போ வந்து ஒரு 5:45 6 மணி அப்படி கிளம்பிடுவேன். இன்றைக்கி வந்து 6:45 ஆகிடுச்சு. ஆனால் ஹைலைட் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரம் நான் கிளம்பி போனாலுமே பஸ்ஸு எப்போவுமே கிட்டத்தட்ட 9:30 9:40 அந்த ரேஞ்சில் தான் கொண்டு போய் விடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பஸ்ஸு சரியான ஸ்பீடுங்க. 9:20க்கெலாம் ஷார்ப்பாக கொண்டு போய் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டாரு. நல்லதாக போச்சு, இன்றைக்கி ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொறுமையாக தான் போனேன் இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி போகிறப்பெல்லாம் அந்த விநாயகர் கோயில் நான் ரெகுலராகவே பார்ப்பேன், ஆனால் கும்பிட்டு போகிற அளவு எனக்கு டைமே இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு டைம் இருந்ததுனால நான் பொறுமையாக போயிட்டு விநாயகரை கும்பிட்டு நான் கிளம்பிட்டேன். போகிற வழியில் என் ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் இல்லைன்னு டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு கிளாஸ்க்கு போயாச்சு. கிளாஸ்க்கு போயிட்டு கிளாஸ் இன்றைக்கி சூப்பராக போச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பும் தன்னைத்தானே எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் அதை சரி பண்ணிக்குது. அப்புறம் திசுக்கள்னால் என்ன, அது எல்லாமே நம்ம படித்தோம். அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்துட்டு எப்படி நம்ம பொறுமையாக ரசித்து சுவைச்சு சவைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற அதோட முக்கியத்துவத்தையும் நான் வந்து இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி கிளாஸ்க்கு சும்மா சாரி கட்டிட்டு வந்திருந்தாங்க. என்ன ஸ்பெஷல்னு கேட்டுட்டு அவங்கள கிண்டல்லாம் பண்ணிவிட்டு ரேம்ப் வாக்லாம் பண்ண சொன்னேன். அப்புறம் லன்ச் டைமில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இப்படி ரிலாக்ஸாக உட்காந்து எல்லோரும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வெள்ளரிக்காய் கேரட்டும் ஆரஞ்சும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சாயந்தரம்னா சரியான பசி வருதுங்க. அதனால் ஒரு சப்பாத்தி மிச்சம் இருந்தது எடுத்துகிட்டு போனதில்லை. அதுக்கு வந்து கூட்டு மட்டும் ஆஃப்டர்நூன் பேக் பண்ணிக்கிட்டு அது பஸ்ஸில் வரும்போது சாப்பிட்டுட்டேன். பசி இல்லை, நிம்மதியாக வீடு வந்து சேர்ந்தேன்.